இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு காமன் ஃபேஸா இப்போ இருக்காரு சார். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஏன் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து நினைக்க, குறிப்பா கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்களா? விஜய்க்கு என்ன பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அவர் நேஷனல் லெவல்ல பிரச்சனை வந்தா பேசுறதுக்கு, பாஜக கவர்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கு, பாராளுமன்றத்துல விஷயத்தை எடுத்துன்னு போறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? இதுவரையும் பாஜக எதிர்த்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா அவரு? இல்ல திருப்பரங்குன்றத்துல இப்ப பிளவுவாத அரசியல் பண்றாங்க பாஜக, அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? இல்ல அது மாதிரி எந்த விதமான கருத்தும் சொல்லாத இருக்கும்போது நேஷனல் லெவல்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு காங்கிரஸ், திமுக போன்றவைகள் பாராளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கும்போது வெறும் ஜோசப் விஜய் இந்த பெயருக்காகவே அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவர் எந்த விதத்துல வந்து சிறுபான்மையோருக்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்துருக்காரு? நான் தான் சொல்றேன். நான் இப்போ திருப்பரங்குன்றத்துல அவருடைய இது இன்னைக்கு பேசியிருக்க வேண்டாம் அவரு, நான் மத நல்லிணக்கத்துக்கு 100% உறுதி தரேன், அதுக்கு நான் உழைப்பேன்றாரு. கரெக்ட். திருப்பரங்குன்றத்துல மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது யாரு? அது சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. மத நல்லிணக்கத்தை திருப்பரங்குன்றத்துல கெடுக்கிறது யாரு? அது கெடுக்கிறது யாருன்னா அதை நீங்க கண்டிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லையா? அருண்ராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு சார். அவர் கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் அவர்கள் வந்து 2 பேர் மேலும் தவறு இருக்குன்றது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பூச்சி மூடுகிற வேலையெல்லாம் கூடாது. ஆக்சுவலா தெளிவா சொல்லணும். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு இந்த நடுநிலையா போற விஷயம் இருக்குல்ல, இதுதான் வந்து அரசியல்ல வந்து ஏமாத்துற வேலை, மோசடி வேலை. இது ஆக்சுவலா 2 பேர் நியாயம் அநியாயத்துக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது சார். தப்பு ரைட்டுக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது. சரி தவறுக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது. விருப்பு வெறுப்புக்கு நடுவில் நடுநிலையே கிடையாது. ஒண்ணு விருப்பா இருக்கணும், இல்ல வெறுப்பா இருக்கணும். நடுநிலையால இருக்க முடியாது. தவறா இருக்கணும், ரைட்டா இருக்கணும். நடுநிலை. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கு நடுவில் நடுநிலைமையெல்லாம் கிடையாது.